என் அன்பு தோழமை உறவுகளே, நாம் அனைவருமே மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருமே பாவத்திலே விழுவது சாதாரணம். ஆனால் பாவத்திலேயே தவறி விழுவதற்கும் பிறரை பாவத்திலே விழ செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. பாவத்திலே தவறி விழுவது என்பது அதை தெரியாமல், அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் பாவத்திலே விழுவது. ஆனால் பாவத்திலே பிறரை தள்ளிவிடுவது என்பது அது பாவமென்று தெரிந்தும், அந்த பாவம் பிறரையும் இந்த சமுதாயத்தை பாதிக்கும் என்று தெரிந்தும் அவரை பாவத்திலேயே விழ செய்வது. இது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகின்றார். பிறரை பாவத்திலே தள்ளுபவரை அவருடைய கழுத்திலே எந்திர கல்லை தட்டி அவரை கடலில் தள்ளிவிட கூறுகின்றார். மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் பிறர் பாவத்திலே விழுகின்ற பொழுது, அவர் மனம் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய பாவத்தை ஆதரிக்காமல் அந்த பாவியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். இந்த மன்னிப்பு அளவு கடந்த ஒரு மன்னிப்பாக இருக்க வேண்டும். ஒரு முறை இருமுறை மன்னிக்க கூடாது. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரத்திலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் மன்னிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாம் அனைவருமே பாவிகள்தான். நாம் அனைவருமே பாவத்திலே தவறி விழுவது சகஜம்தான். ஆனால் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். பிறர் மனம் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய பாவத்தை ஆதரிக்காமல் அந்த பாவியை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேனா? இல்லை, பாவம் என்று தெரிந்தும், அந்த பாவம் பிறரையும் சமுதாயத்தை பாதிக்கும் என்று தெரிந்தும் அந்த பாவத்திலே பிறரை தள்ளிவிடுகிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.